Hi friends, welcome to TN68 Tech Tamil. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மவுஸ் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லோட ஒரு மவுஸ் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் மவுஸ், அதாவது யூஎஸ்பியில் யூஸ் பண்ணுற மவுஸ். ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா MS116. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மவுஸ் அது. ஏன்னா இது நிறையவே கேமிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு 1000 ரூபா அந்த மாதிரி மேலே போகும். இது பார்த்தீங்கன்னா RGB லைட் இல்லைனாலும் இது ஒரு நல்லாவே இருக்கும் நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணும்போது. ஓகே வாங்க அன்பாக்ஸ் பார்த்துடலாம். ஓகே மவுஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட டெல்லோட லோகோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் மவுஸ்ன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 3 இயர்ஸ்க்குள்ளே வாரண்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மாடல் கொடுத்துருக்காங்க MS116. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஓகே உள்ளே ஓப்பன் பண்ணே பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெல்லு நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே ஓப்பன் பண்ணோன்னே நாளைக்கு மவுஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேமிங் விளையாடும் போது நீங்கள் வந்து ஒயரில் யூஸ் பண்ணுறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் நிறைய தடவை இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். பேட்ரி அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு யூஎஸ்பியில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேமிங் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்மூத்தாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அக்யூரசி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால தான். அப்புறம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது நிறைய ஹிந்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஓகே மவுஸ் வாங்க. ஓகே வாங்க மவுஸையும் பிரித்து விடுவோம். இது பார்த்தீங்கன்னா இதே ரொம்ப டச் ஆகாத மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் போட்டாங்கன்னு தெரியல. ஓகே அதையும் இருக்கும். ஓகே இதான் நம்ம மவுஸு. பார்த்தா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்குது. யூஎஸ்பியும் இதுவும் நல்லாவும் இருக்குது. ஏன்னா நிறைய பிராண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறது.
இந்த மவுஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 கிட்ட வித்துட்டு இருக்காங்க அமேசானில். ஒரு கேமிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையாக நார்மலாக ஏன்னா 1000 ரூபாய் கிட்ட மேலே விற்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மவுஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பாக்ஸ்லேயே வந்து அல்ட்ரா ஸ்மூத்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரஸியும் இருக்குது. நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். நிறைய பேர் நான் ரிவ்யூ பார்த்துருந்தேன். அதனால தான் நானும் இந்த வந்து வாங்கி உங்களுக்கும் நான் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேமிங்காக யூஸ் பண்ணணும் பார்ப்பீங்க. ஆனால் அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இது ஒரு 300க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து உண்மையில நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தானே பை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.